வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாறனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வருது. மாறன் ஃபோன் எடுத்துட்டு வெளியில வராரு. அப்ப வீரா இதை கவனிக்கிறாங்க. அப்ப மாறன் ஃபோன் அட்டன் பண்ணி யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அண்ணா நான் இது மாதிரி, நான் யாரு அப்படின்னு கேட்காதீங்க, ஆனா உங்க கடைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. இது கேட்டதோட மாறன் கேக்குறாரு, யாரு பண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், ராமச்சந்திரன் நிறையவே எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. ஸோ அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். உங்க கடைக்கு ஒரு வண்டி வருதுல்ல, அந்த வண்டியை வந்துட்டு யாரோ திருடிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க கடைக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறத, அந்த வண்டியை மறைச்சு அந்த வண்டியை வேற ஏதோ போக வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மாறன் அந்த பையன்ட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இங்க பாருங்க, நான் யாரு அப்படிங்கிறத கேட்காதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வண்டியை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோட மாறணும் சரி, இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வீராட்ட வராங்க. அப்ப நம்ம வீரா நேரா மாறன் கிட்ட, மாறா என்னாச்சு? அப்ப மாறன் ஒரே பதட்டத்துல இருக்கிறத வீரா கவனிக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. மாறன் சொல்றாரு, இரு வீரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு வீராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இது, மாறன் இப்படி சொல்லிட்டு பதட்டமா போறானே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல விஜய் தூரத்துல இருந்து மாறன் போறத கவனிக்கிறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஏய் உனக்கு சரியான ஒரு ட்ராப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் சிக்கடா மவனே அப்படின்ட்டு விஜய் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் எங்கேன்ட்டு போகிறாங்க. போயிட்டு வண்டியை போய் பார்த்தா வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. அப்போ அந்த வண்டியை சுற்றி 4 பேர் நிற்கிறாங்க. அதை பார்த்ததோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அங்கே போயிட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட யாரா நீங்கள் அப்படின்னு கேட்க, அவனுங்க சொல்கிறாங்க, நீ யாருடா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் இவன் தாண்டா இந்த வண்டியோட ஓனரு. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், அப்புறம் என்ன, இவனை அடித்து காலி பண்ணிட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறன் கேட்குறாரு, யார் வீட்டு வண்டியை யாருடா எடுக்கிறது அப்படின்ட்டு. மாறன் செமையா அந்த ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணி வண்டியை மீட்டுறாரு. அந்த ரவுடிகளும் அடி வாங்கின மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறானுங்க. மாறன் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த டிரைவருக்கும் சரியான அடிபட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேராக நம்ம விஜிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவனோட வண்டியை கடத்திட்டு வர மாதிரி அப்படியே முயற்சி பண்ணோம், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் வைக்க வேண்டிய பொருளை நாங்கள் வச்சிட்டோம். இது கேட்டதோட விஜயும் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அவனுங்க அந்த மாறனோட கண்ணில் நீங்கள் படக்கூடாது. அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி நான் யார் அப்படின்னு கேட்காதீங்க, ஆனால் என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா சொல்லுமா. விஜய் சொல்கிறாங்க, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் இருக்காருல்ல, அவர் வண்டியில் தப்பான பொருளை கடத்துறாரு. இது வரைக்கும் அவர் சிக்கவே இல்லை யாருக்கிட்டையும். இந்த வாட்டி கண்டிப்பாக சிக்குவார். அவர் மகன் மாறன் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வரான், நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, அம்மா ராமச்சந்திரன் ரொம்ப பெரிய ஆளுமா, அவரெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அப்போ நான் சொல்கிறது பொய்யா, நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இது கேட்டதோட அந்த போலீஸும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட, இங்கே பாருங்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இது மாதிரி ராமச்சந்திரனோட மகன் மாறன் இருக்கான்னு, அவனோட ஜவுளி கடை வண்டியில் தப்பான பொருள் கடத்துறதா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அவனை போயிட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட அந்த போலீஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாறனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. நேராக அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. மாறன் வந்துட்டு போலீஸை பார்த்துட்டு ஷாக் ஆகி வண்டியை விட்டு இறங்கி, என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்ப அந்த போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு, வண்டியில நீ தப்பான பொருள் கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் அந்த வண்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மாறன் சொல்றாரு, சார் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நாங்க இல்லை சார். யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு வண்டியை கிளியர் பண்ணுங்க. அதுக்கு அந்த போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு, எங்களுக்கு செக் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கு. ஸோ நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, நான் யாருன்னு தெரியுமா? காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனரோட பையன். நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட்டுட்டு கண்டவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களோட ரெப்புடேஷனை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்குறாரு. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், நீங்கள் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி தப்பான தொழில் கூட காரணமாக இருக்கலாம்ல. மாறன் டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க, வேணும்னா வண்டியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் வந்துட்டு வண்டியை செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு கையில் எடுக்கிறாரு. எடுத்ததோட மாறன்ட்ட இங்கேருந்து வந்துட்டு, இது என்னது, இது எப்படி உன் வண்டியில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாறன் அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, அது என்னன்னே தெரியலையே, எப்படி இந்த வண்டியில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் கேட்குறாங்க, நல்லா நடிக்கிறியே, எப்பேற்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கேட்டதோட நம்ம மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, யாரோ எங்களை மாட்டி விடுறதுக்காகவும் எங்கள் அப்பாவோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் தான் இதை வச்சுருக்காங்க. நான் இதை பண்ணவே இல்லை. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, கையும் களவுமா சிக்கியிருக்க, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற, உங்கள் அப்பாவும் நீனும் சேர்ந்து இந்த கடத்தல் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு, நீ கையும் களவுமா சிக்கியிருக்க அப்படின்ட்டு மாறனை கைது பண்ணுறாங்க. இதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அங்கே உள்ளவங்க. மாறனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாறனுக்கு தெரிஞ்சவங்க நேராக ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாறனை நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராமச்சந்திரன் ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் பையன் மாறனா ஏதோ தப்பான பொருள் கடத்திட்டாரு அப்படின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் அவர் இப்போ ஸ்டேஷனில் இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள். இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு. நேராக கூடவே வீட்டில் என்ன நடக்குதுன்னா வள்ளி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறன் அப்படிப்பட்டவன் இல்லை. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, வள்ளி, ஆரம்பத்துல நானும் அவன் மேல முழு நம்பிக்கையோட தான் இருந்த வள்ளி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் இப்ப மொத்தமா மாறிட்டான். எப்படி என் காவேரி எவ்வளவு பிரச்சனைய தாங்கினா அவனால, இப்ப அதே மாதிரி நானும் தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்னைக்குமே திருந்த மாட்டான் வள்ளி அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணா என்னன்னா எப்ப பார்த்தாலும் மாறன் மேல இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தியன்னா அவனை நீ எப்பதான் நம்ப போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, அவனையாவது நான் நம்புறதாவது அவன் இன்னும் என்னை என்னெல்லாம் அவமானப்படுத்த போறானோ தெரியல. இதுக்குதான் அவன் அவசர அவசரமா வண்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னானா, இப்படியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதே நேரத்துல வள்ளி சொல்றாங்க, அண்ணா நம்ம புள்ள இப்ப ஸ்டேஷன்ல இருக்கு, அவன் மேல தப்பு இருக்கா என்னன்னே தெரியல, போயிட்டு அவனை கூட்டிட்டு வானா. இது கேட்டதோட ராமச்சந்திரனும் நான் இப்ப அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. நேரா ராகவனும் வராங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா மாறனும் வீராவும் வீட்டுல இருந்தா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது தான் விஜயோட பிளானே. இன்னொரு பக்கம் மாறன் என்ன பண்றாருன்னா, ஸ்டேஷன்ல பாருங்க, என் மேல நீங்க தப்பா வந்துட்டு கேஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு மாறன் கேட்குறாரு. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, கையும் களவுமா பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ற, என்ன தைரியத்துல நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. நீங்க தேவையில்லாம கண்டவங்க பேச்சு கேட்காதீங்க, நீங்க விசாரிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேக்குறாரு. ஆனா போலீஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனும் ராகவனும் வராங்க. ராமச்சந்திரன் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததோட மாறனை அடிக்கிறாரு. இதை பார்த்ததோட போலீஸ் அதிர்ச்சியாகி, சார் என்ன சார் பண்றீங்க? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இது பாருங்க, இவனுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை.
இங்க பாருங்க, நீங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு. இது கேட்டதோட மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராகவன் நேரா ராமச்சந்திரன்ட்ட, அப்பா என்னப்பா இது? அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, டேய், நீங்க வேணும்னா இவனுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நான் சப்போர்ட் பண்ண முடியாது. இவன் இன்னுமே ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா போலீஸை பார்த்து, உங்களால சட்டப்படி என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லா ஆக்ஷனையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க மாறன். அப்ப போலீஸ் வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, என்ன அப்பனும் அவனும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? மாறன் போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, தேவை இல்லாம எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் கேக்குறாங்க, நல்லா நாடகம் ஆடுறீங்களே அப்படின்னு. அப்புறமா ராகவன் நேரா போலீஸை பார்த்தேன், சார் இந்த போனை பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க, அவரு போன் பேசிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, அண்ணனுக்காக மட்டும்தான் வெளியில விடுறேன். மறுபடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இவர் காலத்துக்கும் வெளியில வர முடியாதபடி பண்ணிடுவேன். அதோட ரொம்ப ஓவரா தொழுறாரு, இவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு. அப்ப ராகவன் சொல்றாரு, சார் இன்னும் மாறந்தான் அதை பண்ணோம் அப்படின்னு ப்ரூஃப் ஆகுது சார். யாராவது ஒருத்தவங்க கூட வண்டியில வச்சுட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல. இது கேட்டதோட போலீஸ் கேக்குறாங்க, சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வண்டியில இருந்துச்சு, இவர் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தாரு. இவரை தவிர்த்து வேற யாரு அந்த வண்டியில கை வச்சிருப்பா அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ராகவன். அப்ப ராகவன் சொல்றாரு, சரிங்க சார், சாரி சார், பேச வேண்டியதை பேசியாச்சு சார், அங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப போலீஸ் நினைக்கிறாரு, இவனுங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறா ராகவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ராமச்சந்திரன் வீட்டுக்கு போனதோட ராமச்சந்திரன் மட்டும் தனியா வரதை பார்த்துட்டு வள்ளி கேக்குறாங்க, அண்ணா. ராமச்சந்திரன் கேக்குறாரு, நான் எதுக்கு வள்ளி அவனை கூட்டிட்டு வரணும்? வள்ளி கேக்குறாங்க, என்னன்னா இப்படி சொல்ற? அவன் நம்ம வீட்டு பிள்ளைனா, அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தானே நிக்கணும் அப்படின்னு. அப்பதான் வீரா வந்து கேக்குறாங்க, மாமா மாறன் எங்க? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, வீரா என்ன மன்னிச்சிருமா, உன் வாழ்க்கைக்காக தான் நான் போராடினேன். ஆனா அவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான் போல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி குடும்ப மரத்தை வாங்கிட்டே இருக்கான். என்ன மன்னிச்சிருமா, உன் லைஃப் என்னால வீணா போயிட்டு. இது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க? மாமா மாறன் உங்க பிள்ளை, அப்படி ஏதாவது பண்ணிருப்பாரா? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அவன் கடைசி வரைக்கும் திருந்துவான் அப்படின்னு. அப்ப மாறன் வீட்டுக்கு வராரு. ராமச்சந்திரன் டக்குன்னு மாறன் கிட்ட, டேய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதோட மாறன் அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. ராமச்சந்திரன் சொல்றாரு, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேணாம். அப்ப மாறன் கேக்குறாரு, ஏன் இப்ப என்னாச்சு? ராகவன் சொல்றாரு, அப்பா என்னப்பா இதெல்லாம்? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இவனால நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும், இதுக்கு மேல இவன் வீட்டுக்குள்ள வர வேணாம். சோ இதை கேட்டதோட வீரா கேக்குறாங்க, மாமா என்ன மாமா இது? அப்ப விஜய் நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம நினைச்சது நிறைவேறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் என்ன பண்றாருன்னா நேரா நம்ம வீராவை பார்த்து, இங்க பாருமா வீரா, உன் லைஃப் இப்படி ஆனதுக்கு எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீனாதான் இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்ட. அப்ப நம்ம ராகவன் சொல்றாரு, அப்பா மாறன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என் பொண்டாட்டி எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி என்னையும் முழுங்கலான்னு பாக்குறான். அப்ப மாறன் கோவமாகி, இப்ப என்னப்ப, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு கோவமா மாறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு விஜய்க்கு செம்ம சந்தோஷம், நம்ம நினைச்சது நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. அப்ப வீரா ஓடி போய் மாறனை தடுத்து, இல்ல மாறா அப்படின்னு. அப்ப மாறன் நிக்கிறாரு. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அந்த மாட்டி விடத்துக்காக தான் இப்படி பண்றாங்க. அவங்களோட முகத்தில கிழிச்சு அவங்கதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, மாமா மாறன் இப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மேல எந்த தப்பும் இல்லை, இது அவன் மேல வச்ச பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, வீரா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இவன் விஷயத்துல சுத்தமா இல்ல வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இது எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிற சூழ்ச்சி மாமா, நமக்கு தெரியாத பல சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க மாமா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம்
வீரா மாறனை கூட்டிட்டு உள்ளார போறாங்க. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட, எப்படிடா நீ மாட்டுன? சரி, இதுக்குதான் அவசர அவசரமா போனியா? மாறன் சொல்றாரு, வீரா எனக்கு போன்ல இருந்து கால் வந்துச்சு, அதான் அட்டன் பண்ணேன். அப்புறம் அங்க ஒரு சில ரவுடிங்க வந்துட்டு வண்டியை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க, போயிட்டு சண்டை போட்டேன். அப்பதான் இது ஏதோ நடந்திருக்கு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சூழ்ச்சி மாதிரி தெரியுது வீரா. அப்ப வீரா கேக்குறாங்க, எந்த இடத்துல சண்டை போட்ட வா அப்படின்னு சொல்லி வீரா மாறனை கூட்டிட்டு போறாங்க. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப வீராவுக்கு அந்த விஜய் இருக்கிறது அப்படியே தெரியுது. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா இது விஜய் தானே? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, விஜய் தான் இந்த பிளானை எல்லாம் பண்ணியிருக்கா. எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்தா அவளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டா. சோ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? மாறன் கேக்குறாரு. என்ன வீரா? வீரா சொல்றாங்க, விஜி நம்மளை பார்த்து பயந்துட்டான், நம்ம உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அவளுக்கு பயம் வந்துட்டு, அந்த பயம்தான் இப்ப அவளை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண வச்சிருக்கு. நம்ம உடனே இந்த வீடியோவை கொண்டு போய் ராமச்சந்திர மாமாட்ட காமிப்போம் அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப விஜய் வந்துட்டு மாறனும் வீராவும் வெளியில போனது தெரிஞ்சுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரெண்டு பேரும் போனாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்னு. அப்ப வீராவும் மாறனும் வராங்க. வந்துட்டு மாமா அப்படின்ட்டு வீரா கூப்பிடுறாங்க. ராமச்சந்திரன் அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. அப்ப நம்ம வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா இந்த மாறன் தான் இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, மாறன் மேல எந்த தப்புமே இல்லை, இது செஞ்சது எல்லாத்துக்குமே இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்திருக்காங்க. ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாமா, மாறன் இப்படி பண்ணவே இல்லை, நம்மளை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க வண்டியில இந்த பொருளை வச்சிருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, யாரு வீரா அது? அது யாருன்னு சொல்ல, நான் விடமாட்டேன். அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அதுக்கான தக்க ஆதாரத்தோட வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட ராமச்சந்திரன் ரொம்ப அதிர்ச்சியாகி நேரா விஜய பாக்குறாரு. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா ஏதோ நமக்கு எதிராக நடக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் நேரா நம்ம விஜய பார்த்து, விஜய் என்ன இது அப்படின்னு கேட்க, விஜய் கேக்குறாங்க, என்னாச்சு மாமா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப இன்னசென்டா பேசுறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, விஜய் உன்னோட நாடகம் எல்லாமே வெளுத்து போச்சு, நீ என்ன பண்ண அப்படிங்கிறது தான் மாமா கிட்ட வீடியோவா காமிச்சிருக்கேன். இது கேட்டதோட விஜய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆக இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சேன், அதே மாதிரி பிரச்சனை ஆகிட்டே அப்படின்ட்டு. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.